நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் தாக்கப்பட்டதாக எழுந்த புகாரில் டெல்லி முதல்வர் இல்லத்தில் விசாரிக்க காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், ஆம் ஆத்மி எம்பி ஸ்வாதி மாலிவால் டெல்லி முதலமைச்சரினுடைய தனி பணியாளர் உதவியாளரால் தாக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியான நிலையில் அது நிரூபிக்கவும் பட்டது. இந்நிலையில் அவருடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களிடம் விசாரணை நடைபெற இருப்பதாக தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது. யாரிடமெல்லாம் இந்த விசாரணை நடைபெற இருக்கிறது? பொங்கலி நேற்றைய தினம் ஸ்வாதி மாலிவாலிடம் சுமார் 4 மணி நேரமாக டெல்லி காவல்துறை அவருடைய அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தார்கள். சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்படும் கடந்த 13ஆம் தேதி என்ன நடந்தது, அவர் எவ்வாறு தாக்கப்பட்டார் போன்ற அனைத்து விவரங்களையும் வாக்குமூலமாக பதிவு செய்து கொண்டது டெல்லி காவல்துறை. இதனுடைய அடுத்த கட்டமாக தான் இந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றது டெல்லி காவல்துறை. அதாவது அன்றைய தினம் சம்பவம் நடந்தது அன்று டெல்லி முதல்வர் இல்லத்தில் பணியில் இருந்த காவல்துறையினர்கள் யார் யார் அவர்களிடமும் அதே போல முதல்வர் இல்லத்தில் இருந்த பணியாளர்களிடமும் இந்த ஒரு விசாரணையை மேற்கொள்வதற்கு டெல்லி காவல்துறை திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் நேற்றைய தினமே குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய பிபேவ் குமார் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அடுத்த கட்டமாக இந்த ஒரு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில இன்றைய தினம் பிபேவ் குமார் தேசிய மகளிர் ஆணையத்தில் நேரில் ஆஜராகி இதற்கான ஒரு விளக்கத்தை அளிக்க வேண்டும் என தானாகவே இந்த விசாரணை மேற்கொண்டு இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கக்கூடிய தேசிய மகளிர் ஆணையம் அவருக்கு சம்மன் அனுப்பி இருக்கின்றது. இன்றைய தினம் அவர் நேரில் ஆஜராகவும் அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தற்போது வரை அவர் நேரில் ஆஜராகுவது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் அவர் தரப்பிடமிருந்து கூறப்படவில்லை. தொடர்ந்து காத்திருந்து பார்க்க வேண்டும், அவர் நேரில் ஆஜராவாரா, அதற்கான விளக்கத்தை அளிப்பாரா என்றும். இதற்கிடையில டெல்லி காவல்துறையுடைய எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்த கட்டமாக விசாரணைகளும் அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இறுதியாக அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு விஷயத்தையும் கூறப்படுகிறது. இதற்கிடையில பாஜகவும் இதனை கையில் எடுத்து முதல்வருடைய இல்லத்தை இன்றைய தினம் காலை முற்றுகையிட்டு அவர்கள் பாஜகவினுடைய மகளிர் அணியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க முடிகிறது. அனைத்து வகையிலுமே தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு இவ்வாறு ஒரு பிரச்சனையாக எழுந்திருக்கக்கூடிய இந்த விவகாரம் வரக்கூடிய அந்த தேர்தலை பாதிக்கக்கூடாது என்பதற்காக ஸ்வாதி மாலிவாலும் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கின்றார். குறிப்பாக இந்த ஒரு விவகாரத்தில் பாஜக அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் தான் முக்கியமல்ல, இந்த தேர்தல் தான் முக்கியம் எனவும் தொடர்ந்து அவர் அந்த பதிவை பதிவிட்டிருக்கக்கூடிய நிலையில சட்ட ரீதியான அந்த நடவடிக்கைகள் ஒரு புறம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கெஜ்ரிவாலின் இல்லத்தில் அன்றைய தினம் பணியில் இருந்தவர்களை விசாரிப்பதற்காக காவல்துறை திட்டமிட்டிருக்கிறது. அந்த விசாரணை நிறைவடைந்த பிறகு விசாரணை வளையம் விரிவடைய வாய்ப்பு இருக்கிறதா? கட்டாயமாக ஏற்கனவே அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவருக்கு நேரில் சம்மன் அனுப்பப்பட்டு காவல்துறையினர் அவரை நேரில் ஆஜராகி விசாரணை விளக்கம் அளிக்கவும் கோரப்படலாம் என கூறப்படுகிறது. அதனை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜு. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.